ஸ்ரீ காஞ்சிபுரம் தொல்புகழ் வாய்ந்த தொண்டை மண்டலத்தின் ஹிருதயஸ்தானமே காஞ்சிபுரம். நகரேஷு காஞ்சி என்று புலவர்களால் புகழப்பெற்றிருக்கின்றது காஞ்சி மாநகரம். ஸ்ரீசக்கராகாரமாகவும் திரிகோணமாகவும் அமைக்கப்பெற்று அதன் மத்தியில் அன்னை காமாட்சி கோயில் கொண்டிருக்கும் ஸ்தலம் பிந்துஸ்தானமாய் அமைந்துள்ளதென புராணங்கள் கூறுகின்றன. ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகிய இரு தெய்வங்களும் கோயில் கொண்டுள்ள இத்தலத்தில் பிரம்மோற்சவத்தின் போது ஸ்ரீ ஏகாம்பரேஸ்வரர், ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆகிய இருவரும் மூர்த்திகளும் ஆதிசக்தியின் அம்சமான அன்னை காமாட்சியின் ஆலயத்தை வலம் வந்துதான் செல்கிறார்கள் என்பதை இன்றைக்கும் காணலாம். தெய்வ மனம் கமழும் காஞ்சி மகா கஷேத்திரத்திற்கும் ஸ்ரீ ஆதிசங்கர பகவானுக்கும் எத்தகைய நெருங்கிய தொடர்பு இருந்தது என்பதற்கு இப்படத்தில் இடம்பெற்றிருக்கும் ஒரு சம்பவமே சான்று கூறும். பார்ப்புகழும் பல்லவ மன்னர்களின் அரசாட்சி காலவெள்ளத்தில் கரைந்ததென்றாலும் அகில புவனங்களுக்கும் தாயான அன்னை காமாட்சியின் அருளாட்சி அன்றும் இன்றும் என்றும் நிலை பெற்று நம்மை எல்லாம் பரிபாலித்துக் கொண்டிருக்கிறது. அவள் அவதாரமும் அவளது திருவருளால் ஆன்ம கோடிகள் அடைந்து கொண்டிருக்கும் இகபர சுகங்களும் கடலளவு என்றால் நாங்கள் இப்படத்தில் விளக்கம் என்றிருப்பது கடுகளவுதான். இப்புனித சித்திரத்தில் இடம்பெற்றிருக்கும் சம்பவங்களை அன்னை ஸ்ரீ காமாட்சியின் திருப்பாதங்களுக்கு அர்ச்சனை மலர்களாக சமர்ப்பிக்கின்றோம். அம்பாள் பாதத்தில் வச்சு பணம் கொடுங்க. உனக்கு அறிவு இருக்கா? இந்த கந்தல அம்பாள் பாதம் வைப்பாளா? உனக்கு அறிவு இருக்கிறா? கந்தல யார் வைக்க சொல்றது? உள்ள இருக்கிறதா வைக்கணும். உள்ள என்ன இருக்கு? இது கிடைக்க முடியாத அபூர்வமான மலராச்சு. உனக்கு எப்படி கிடைச்சது? மதுரையில் இருக்காளே ஆத்தா, அவ காஞ்சிபுரத்தில் இருக்கிற அவ ஆத்தா பாதத்தில் வைக்க சொல்லி கொடுத்தா. வீணா என் கேள்வி கேட்டு கொண்டு போய் வச்சு பண்ணாங்க. குடுங்க குருக்களே, இது என்ன மலர்? மகரந்த மலர். இந்த மலருக்கு என்ன பிரத்யேக விசேஷம்? வருஷத்துக்கு ஒரு முறை நார்த்தாமரையில பௌர்ணமி அன்னைக்கு பூக்கக்கூடிய ஒரே மலர். இதனுடைய விசேஷம் என்னன்னா சர்வரோகத்தையும் குறிப்பா குஷ்டரோகத்தை அறவே ஒழிக்கக்கூடிய மகா சஞ்சீவி. இதை கொண்டு வந்த இவர் ஆத்தாங்கிறார், மதுரைங்கிறார், காஞ்சிபுரங்கிறார். இவரை பார்த்தா எனக்கு ஒன்றும் ஓடல. சரி இருங்கோ, முதல்ல இவர் நேரையே முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். ஆமாம் சுவாமி, தங்கள் அடிமை. இன்னைக்கு நீங்க வருவேன் எனக்கு தெரியுமடா. இதுல இருந்து ஆச்சரியம் சுவாமி, தாங்கள் சாட்சாத் பரமேச அவதாரமாயிற்று. ஆமா, காலையிலேயே காஞ்சிபுரம் வந்து விட்டாயே. ஆமாம் சுவாமி. என்ன தரிசிக்க ஏன் உனக்கு இவ்வளவு காலதாமதம்? முதலில் அன்னை காமாட்சி தரிசனம் செய்து விட்டு பிறகு தங்களை. அடே அறிவிலி, கண்கண்ட தெய்வமான என்ன காட்டிலும் அந்த கற்களை காமாட்சி உனக்கு பெருசா தெரிகிறாளோ? நான் நினைத்தா அந்த காமாட்சியை இந்த இடத்துக்கு வரவழைப்பேண்டா.
என்னது காமாட்சி? இது வெறும் உலோகத்தால் ஆனது. நான் ஆணையிட்டால் சாத்தாத்து காமாட்சியில் ஓடோடி வந்து நான் விட்ட வேலையெல்லாம் தட்டாமல் செய்வாளடா. முண்டா நாயா? ஆமாண்டா கழுதை. வேய்ப்பு சாசிகளின் தயவால் பெரும்பொருள் சம்பாதிக்கும் பிச்சைக்கார பயலே. இவன் ஏளனமாக பேசியது யாரை? என் ஆத்தாளை, அண்டவராம் பூத்தாளை, அருமறைகள் பழகிச் சிவந்த பதாம் புயத்தாளை பேசிவிட்டான். தன்னுடைய கருணை கண்களா இந்த உலகத்தையே ஆட்சி புரிந்து கொண்டிருக்கும் காமாட்சி தாயா, நீ இட்ட வேலைகளை செய்ய இங்கு வருவா? இவனை அடித்து உதச்சி வெளியில விரட்டு, இல்லாவிட்டால் என் சக்தியால் இவனை சாம்பலாக்கி விடுவேன். முடியுமாடா உன்னால்? பார்க்கலாமா? நீ பார்க்கிறியா? என்னடா? முதல்ல இதை உன் கையில பிடி பார்ப்போம். சாமி 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 சாமி, என்ன மன்னிச்சு காப்பாத்து சாமி. காப்பாத்துறதா? எந்த ஜெகன் மாதாவை நிந்தனை செய்தாயோ அந்த அன்னை காமாட்சியிடமே மன்னிப்பு. ஜெகன் மாதா, அம்மா காமாட்சி, உயிர் பிச்சை கொடுமா, எனக்கு உயிர் பிச்சை கொடுமா. சாமி, நீங்க யார் சாமி? மன்னிக்கணும், நீங்க யார் சாமி? நான் யாரா இருந்தா என்னடா, அந்த அன்னை காமாட்சி யார் என்பது உனக்கு தெரிஞ்சுதா? இவர் தானுங்க எனக்கு மகரந்த மலர் கொடுத்த மகான். என் கர்ம நோயை தீர்த்த கண்கண்ட தெய்வமே, நீங்க யாருன்னு எங்களுக்கு சொல்லுங்க சொல்லுங்க. எப்படி? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? ஆத்தாளுடைய கருணையினால ஒரு நோய் குணமாயிடுச்சுல, அவளே நினைச்சு சந்தோஷமா இருக்கும். இல்ல சுவாமி, நீங்க யாருங்கிறத சொல்லாம நாம இங்க இருந்து போகவே மாட்டோம். சொல்லுங்க சுவாமி, நீங்க யாரு? ஏண்ட ராஜா வற்புறுத்தி கேட்கிறேன். அதுக்கு காரணம் இருக்கு சுவாமி. என்ன காரணம்? சுவாமி, பல வருஷங்களாகவே என் புருஷன் குஷ்டரோகத்தால நரக வேதனை அனுபவிச்சுட்டு இருந்தார். வேதவல்லி, ஐயோ வேதவல்லி, ஐயோ உடம்பெல்லாம் எரியுதே. கொஞ்சம் இருங்க, நான் போய் வைத்தியரை கூட்டிட்டு வந்துடுறேன். வேணாம். ஏங்க? இது வியாதியால ஏற்பட்ட எரிச்சல் இல்ல. அப்படின்னா நான் விஷத்தை குடிச்சிட்டேன். ஐயோ! ஆமா வேதவல்லி, இந்த குடிய வியாதியில இருந்து விடுபடுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரே வழி இதுதான். இன்னும் கொஞ்ச நேரத்துல எரிச்சல் மட்டும் இல்ல, எனக்கு எல்லாமே அடங்கிடும். ஏமா நீ என்ன காப்பாத்துன? நானா காப்பாத்துனேன்? மரக்கலை தானால முறிஞ்சு விழுந்தது. அப்போ இந்த மரக்கலையுமா என்ன மோசம் பண்ணிருச்சு? நீ சொல்றத பார்த்தா வேற யாரும் உன்னை மோசம் பண்ணிருக்கா தெரியுது. ஆமாமா. யாரது? காமாட்சி. எந்த காமாட்சி? காஞ்சிபுரத்துல கோயில் கொண்டிருக்காளே அந்த காமாட்சி. சரி சரி, அவ அப்படியெல்லாம் செய்ய மாட்டாளே. அப்படி அவ உன்னை மோசம் பண்றவளா இருந்தா மரக்கலைய முறிய வச்சு உன்னை காப்பாத்திருப்பாள? என்ன காப்பாத்தி என்னமா பிரயோஜனம்? என் புருஷனுடைய உயிர் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்குது. எதனால? குஷ்டத்தோட வேதனை தாங்க முடியாம என் புருஷன் விஷத்தை சாப்பிட்டுட்டாருமா. அந்த காமாட்சியே நம்பிக்கிட்டு இருந்தேன்னா அவர் சாகிறதுக்கு முன்னால நான் சுமங்கலியா சாவனோட அந்த தூக்கு போட்டுக்க வந்தேன். ஏமா அவளை நம்பலன்னு சொல்ற, அப்புறம் எதுக்காக தூக்கு போட்டுக்க வந்த? அவர் விஷத்தை சாப்பிட்டுட்டாருன்னு சொன்னேனேமா. அப்பதானே நம்பணும். உயிர் போற அந்த நேரத்துலயா? அந்த நேரத்துல நம்பினாதான் விஷத்தோட சக்தி பெருசா இல்ல அவளோட சக்தி பெருசான்னு தெரிஞ்சுக்க முடியும். நீ என்னம்மா நீ? சரி 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 விடு. இந்த பச்சிலை அரைச்சி உன் புருஷனுக்கு கொடு, விஷத்தை இது முறிச்சிடும். நில்லுமா, எல்லாத்துலயும் அவசரப்படுறியே. வர பௌர்ணமி அன்னைக்கு காஞ்சிபுரத்துல காமாட்சிக்கு நவாவரண பூஜை நடக்கும். அங்க உன் புருஷனை அழைச்சிக்கிட்டு போ. அங்க ஒரு கிறுக்க வருவான், அவன் கையில ஒரு மகரந்த மலர் இருக்கும். அது உனக்கு எப்படியும் கிடைக்கும். அந்த மலரை கசக்கி உன் புருஷன் உடம்புல தடவுனா குஷ்டம் பூரணமா குணமாயிடும். சரிப்பா. சுவாமி, நீங்க கொடுத்த மலரை தேய்ச்ச உடனே என் புருஷனுடைய புண்ணான உடம்பு பொன்னான மேனியா மாறிடுச்சு. இந்த அற்புதம் நடந்த பிறகுதான் அன்னைக்கு வந்தவ காமாட்சியை தவிர வேற யாரும் இல்லைங்கிற முடிவுக்கு நான் வந்தேன். அவள் திருவாக்குபடி மகரந்த மலரை கொடுத்த நீங்க யாருன்னா எங்களால புரிஞ்சுக்க முடியுது. சொல்லுங்க சுவாமி,
நீங்க யார் சுவாமி? காமாட்சி. சுவாமி 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 மெய் மறந்து இருக்க, தொந்தரவு பண்ணாதீங்க. சுவாமிகள் இங்கே எப்போ வந்தார்? கொஞ்சம் முன்னாடி வந்தா. இவர் யாருன்னு தெரிஞ்சுக்க நாங்க எல்லாரும் துடியா துடிச்சிட்டு இருக்கோம். கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏதோ எனக்கு தெரிஞ்சவரை சொல்றேன். சுவாமிகளுடைய சொந்த ஊர் மதுரை. பெயர் குழந்தை ஆனந்தா. இந்த பேரை விட மீனாட்சி மைந்தன் சொன்னா சீக்கிரமா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடும். மீனாட்சி மைந்தன் பேர் வர காரணம்? சுவாமிகளுடைய தாய் தந்தை இருக்கு நீண்ட நாட்களாக மகப்பேர் இல்லாமல் இருந்தது. அதுக்காக பல கோயில் குழந்தைகளுக்கு யாத்திரை சென்று கடைசியாக காமாட்சி அம்மனை வந்து சரணாகதி அடைந்து தங்களுக்கு குழந்தை வாக்கியம் அருள வேண்டும் என்று பிரார்த்தித்துக்கிட்டு 41 நாள் காமாட்சி அம்மன் கோயிலேயே தங்கி விரதம் இருந்தாங்க. ஒரு நாள் சுந்தரி எழுந்து வா. ஒரு குழந்தையை வேண்டித்தான் என் சன்னிதானத்திற்கு வந்திருக்கிறாய். இந்த குறை உனக்கு மட்டுமல்ல, ஏற்கனவே கணபதிக்கும் முருகனுக்கும் தாயாகி சொக்கநாதர் சமேதராக மதுரையிலே கோயில் கொண்டிருக்கும் என் அம்சமான மீனாட்சிக்கும் இந்த கலியுகத்தில் தனக்கொரு குழந்தை வேண்டும், அதை தன்மடியில் தவழவிட்டு பாலூட்டி வளர்க்க வேண்டும் என்ற ஏக்கம் உண்டாகியிருக்கிறது. நீ மதுரைக்கு உடனடியாக சென்று மீனாட்சியிடம் பிரார்த்தனை செய். உங்கள் இருவரது குறைகளையும் நான் அங்கு தீர்த்து வைக்கிறேன். நம்ம கடி நீங்கி போச்சுங்க. எப்படி? அன்னை காமாட்சி ஜோதி வடிவமா என் கனவுல வந்து நம்ம குறைய தீர்க்கிறேன்னு வாக்கு கொடுத்துட்டாங்க. அப்படியா? நம்ம உடனே மதுரைக்கு போய் மீனாட்சி தரிசனம் பண்ணி ஆகணும். அதென்ன சுந்தரி, இப்பதானே காமாட்சி நம்ம குறைய தீர்த்து வைக்க போறதா சொன்னேன். அதுக்குள்ள மீனாட்சி? ஐயோ, அதுவும் அவன் உத்தரவு தாங்க. நீங்க பொறுப்படுங்க, நான் போற வழியில என்ன விவரமா சொல்றேன். ஆமா, நமக்கு குழந்தை இல்லாத குறைய போக்கத்தான் காமாட்சி ஜோதி வடிவமா உன் கனவுல வந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிட்டாலே. அதுக்கப்புறம் இங்க மீனாட்சி அம்மா கிட்ட வந்து எதையோ நினைச்சு குமரி என்னென்னமோ பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு இருந்தியே. இன்னும் உனக்கு என்ன வேணும்னு கேட்டு அவகிட்ட கண்ணீர் விட்டுக்கிட்டு இருந்த. அதாவதுங்க, அன்னை மீனாட்சிக்கும் ஒரு குழந்தை எடுத்து வளர்க்கணுங்கிற ஆவல் ஏற்பட்டிருக்குன்னு காமாட்சி தாய் சொன்னாலே. ஆமா, அதே மாதிரி குழந்தை பெக்காத என் குறையையும் அவ குறையையும் சேர்த்து மதுரையில தீர்த்து வைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. எங்க அப்படி செஞ்சதுன்னு 2 பேர் குறையும் நீங்கும். அம்மா, சுந்தரிக்கு உடம்பு எப்படி இருக்கு? கவலைப்படாதீங்க, சுகப்பிரசவம் ஆயிடும். சீக்கிரம் வாமா. தாயே மீனாட்சி, மலடிங்கிற அவ பேர் நீங்க. ஒரு குழந்தை பெக்கிற பாக்கியத்தை என்கிட்ட விட்டுறே. அது பிறந்த உடனே அவன் காலடியில கொண்டு வந்து போட்டு அதை வளர்க்கிற பொறுப்பு அவங்கிட்ட படிச்சிடுறேன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டேன். குழந்தை ஆன்சீகமா பிறந்திருக்கு. சுந்தரி, உன் பிரார்த்தனைக்கு இணங்கித்தான் அம்பாள் நமக்கு 1க்கு 2 அனுகிரகம் பண்ணிருக்காளே. நீ ஏன் இப்படி மூஞ்சிய உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்க? வேற ஒண்ணும் இல்லைங்க. இந்த 2 குழந்தைகள்ல எந்த குழந்தைய தேவி மீனாட்சி கிட்ட கொடுக்கறது, அந்த குழப்பம்தான். அடி அசடு, இவ்வளவு தூரம் செய்த அம்பாள் இதுக்கு ஒரு வழி பண்ண மாட்டாளா? 2 குழந்தைகளையும் கொண்டு போய் மீனாட்சி சன்னிதானத்தை வைப்போம், முடிவு அவ பண்ணிக்கிட்டுமே. அதாங்க சரி.